முதல் உபதேசம் கொடுக்குறோம். முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம். எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையை அடையணும். அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது. அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ரெண்டாவது படி, ரெண்டாவது உபதேசம் கொடுக்குறோம். இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாததை ஓரளவுக்கு ஒரு 10 பாடல் சொல்கிறேன். அந்த 10 பாடலை கேட்டு இந்த பாடம் எப்படிப்பட்டது, எவ்வளோ வலிமையானது, எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேர்களை வச்சுருக்காங்க. அந்த பேருங்களை சார்ந்தது தான் சக்தி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேர்களையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான். ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாற்றுது. இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு. கடவுள் அவ்வளோ இல்லை, ஒன்று தான். ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது. அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அங்கே பேர் தேவைப்படுது. அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க. கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில். அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள். அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறாங்க. அதனால் அதை சொல்கிறேன். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணம். மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பாள் இருக்கிறார். அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக, இதை தேடாமையை விட்டுட்டு நான் வருத்தப்படுறாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடிய நிர்மால சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியெழிந்தேன் பூரணமே. அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைவின் கலையின் இயல்பறியா மாட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இந்த 10மே உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும். இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறோம். அந்த 5-5 நிமிஷம் நிற்கும்போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வருது. இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகுது. சீராகும்போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம். அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்கிறோம். இன்றைக்கி மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரீங்க. இந்த கூட்டங்கள் இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதெல்லாம் அது பயன் தராது. மாடு வெக்கா போட்டோம்னா பட்டியில் கட்டி வெக்காவை சாப்பிட்டுடும். கபகபன் சாப்பிட்டுட்டு படுத்துக்குன்னு அதை அசை போடும். அப்போ தான் அது ஜீரணமாகும்.
அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள், இங்கே பேசின பேச்சுகள், இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது. அதை வீட்டுக்கு போய் அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும். அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும், தைரியமாக வாழணும், தடுமாற்றம் என்று வாழணும். நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே நினைக்கிறோம், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வுகளுக்கான மிருகங்கள் கூட அனாதை ஆகத்தே இல்லை. அது பிறப்பிலேருந்தே அனாதையாக இருக்கிறதால அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது. ஆனால் நம்ம பிறப்பிலேருந்து உறவுகளை வளர்த்துக்கணும், உரிமையோடு பழகிக்கணும், உரிமையோடு வாழும்போது தனித்து விடும்போது அனாதையாக்கப்படுறோம். இந்த அனாதையாக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும், எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத 2 நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறது இல்லை. ஆனால் தள்ளாடி போன போது நமக்கு புள்ள ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஒதுக்கிறான், புருஷன் ஒதுக்கிறான் அப்படின்ற நிலை வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போட்டோம், இந்த மாதிரி பயணங்களும் பண்ணுறதால பண்ணுறோம். அதனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. அதை ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இதில் பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது, நம்ம மனமும் தள்ளாடாது. எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரம்ப அப்படின்றதோடு போகக்கூடாது. இது கிரிவலம் இல்லை. கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தேனே அன்னையோட முடியும். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதை அனுபவிச்சிங்க. ஆத்மா ஒன்றே நிஜ பொருள். ஆமாம், ஆண்டவன் ஒன்றே நிஜ பொருள். மீதி எல்லாம் பொய் பொருள். தோற்ற பொருள் அத்தனையும் பொய். ஆமாம் சார். தோற்றமற்ற பொருள் மெய்ப்பொருள். அந்த தோற்றமற்ற பொருளை தேடி தெரிஞ்சு அந்த ஆன்மா போய் எதிலிருந்து அது உதிச்சதோ அதில் போய் இணையும் போது ஆரவாரங்கள் அடங்கி அமைதி பெற்று ஆண்டவனோட கலந்துடும். அதுவே முக்தி மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அந்த முக்தியை தோடி நம்மளுடைய பயணங்கள் தொடரட்டும், நல்லபடியாக முடியட்டும். சந்தோஷம். எனக்கு காசிக்கு வரக்கூடிய வாய்ப்பை எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் எல்லா உயிரும் எல்லோரும் இன்புட்டுக்கு நினைப்பது எல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். எல்லோரும் அந்த இறைவனை சுமக்கணும். அவ்வளோதான். பாவ சுமைகளை வெளியே போடுங்க, புண்ணிய சுமைகளை தேடி வர சிவபெருமானை நாடி நில்லுங்க. அந்த சிவமே உங்களுக்கு குருவாய் இருந்து நல்ல வழிகாட்டும். சாமி, இவங்க இந்த பிறவியில் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்களே ஒழிய வம்சாவளிக்கு நாம் புண்ணியம் தேட வேண்டும் என்று யார் ஒரு நினைப்பதே இல்லை. இன்னைய வம்சாவளியே எப்படி இருக்குதுன்னா, ஒரு தந்தையை பார்த்து மகன் கேட்குறான், நீ என்னைய வச்சு எனக்கு என்ன வச்சியேன்னு யோசிக்கவே இல்லை. அவன் இந்த உலகத்துக்கு என்ன அடையாளம் காட்டினியே, நீ தந்தையே, நீ ஒரு கடவுள்றா அப்படின்னு எந்த பிள்ளைங்களை நினைக்கிறது. ஆனால் பிள்ளைங்களுடைய கேள்வியை, நான் தாயை பார்த்துக்கா, நீ என்ன சம்பாதிச்சு வச்ச எனக்கு, நீ என்ன செய்து வச்ச, நீ என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு பயந்துக்கு நீ ஓடி ஓடி கடவுளை மறந்து பணமே கதி சொத்தே கதின்னு சம்பாதிச்சுன்னு தெரிகிறான். கேள்விகள் மாறி போச்சு, செயல்கள் மாறி போச்சு, தெய்வத்தினுடைய நினைவுகள் மறந்து போச்சு. அதனால் மனிதன் சுமக்க வேண்டியது முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய நினைவை எவன் ஒருத்தன் சுமக்கிறானோ அந்த நினைவு இந்த உலகத்தில் வீணாகவே ஆகாது. எவன் ஒருத்தன் சொத்து சுகம் பந்தம் பாசத்தை சுமக்கிறானோ அத்தனையும் இந்த உலகத்தோட பாழாக போகுதுன்றதை உணர மாட்டான்றான். என்ன பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளவோ மக்கள், எத்தனையோ கோடி மக்கள் மாறி இருக்கிறான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுவோம். பின்னாடி வர்றதை அவன்கிட்ட மாற்றுவான். நம்ம கையில் எதுவுமே இல்லை. கருவி ஏற்கிறான், ஏங்குறோம், அவ்வளோதான் தெரியும். வேறு எதுவும் நமக்குன்னு இல்லை. அதனால் அவனுடைய முடிவே எல்லா முடிவும், உலக முடிவு அவனுடைய முடிவு. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவனே பொறுப்பு. நன்மைக்கும் அவனே காரணம், தீமைக்கும் அவனே காரணம், ஆக்கலுக்கும் அவனே காரணம், அழிவுக்கும் அவனே காரணம். எல்லாத்துக்கும் அவனே ஏகனாக இருந்து அநேகனை படைத்து இயக்கிக்கின்னு இருக்கிறான்.
இந்த ஏகன்ல அநேகன் போய் சேரக்கூடிய நாள் ஒரு நாள் வரும். அது பிரளய காலம். அந்த காலத்தில் எல்லாரும் போய் அதை சேருவான், அடைவான். அது வரை காத்திருப்போம். ஞானியாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைய போகிறேன். ஆனால் எது மரணம் அடையுது அப்படின்னா உடல் மட்டும்தான் மரணம் அடையும். ஆன்மா மரணம் அடைஞ்சதே கிடையாது. ஆன்மா மறுபடியும் பிறப்பெடுத்துக்கினே இருக்குது. இந்த ஆன்மாவினுடைய மரணம் வேணும், அதுதான் உண்மையான மரணம். ஆனால் உடல் மரணம் அடையிறது ஒரு சட்டை போட்டு கட்டி போடுற மாதிரி. அதுதான் இந்த உடலை இந்த உயிர் பண்ணிக்கின்னு இருக்குது. ஆனால் உண்மையான மரணத்தை தேடி பயணம் பண்ணுறது தான் ஞானம். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஞானி உண்மையான மரணத்தை தேடி எங்கே உதயமானானோ அதிலே போய் ஜனனமாகறான், அவன் தான் ஞானி. ஆனால் எந்த பூமியில் இவன் அடையாள பொருளாக உருவானானோ இந்த அடையாள பொருளையே வாழ்ந்துட்டு சாகிறான், அது அஞ்ஞானி. அப்போது எல்லா பழைய காலத்துலேயும் ஒரு காலத்தில் எல்லா உயிரினங்களும் அழிய போகுது. அழிஞ்சு திருப்பி புது உயிர்கள் தோன்றும் போது அத்தனை மகான்களும் அத்தனை ஞானிகளும் இறைவனில் கலந்துருப்பான். ஆனால் இந்த அஞ்ஞானிகள்லாம் இறைவனை பார்த்து நிற்பான். அதுதான் பழைய காலம். திருப்பி மறுபடியும் இந்த ஜனனம் பண்ணுவான், மறுபடியும் வாழ்வான், மறுபடியும் உலக உற்பத்தி ஆகும். இதுதான் யுகங்கள்னு சொல்கிறது. இந்த யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலையும் அழிஞ்சிருக்குது, ஒவ்வொரு யுகத்திலையும் ஆக்கலாக இருக்குது. ஆனால் ஆக்களுக்கும் அழிவுக்கும் காரணமான பொருள் கர்த்தாவே. நீயோ இல்லை, நானே இல்லை. ஆரம்பமும் அவனே, முடிவும் அவனே. அவங்களையே எல்லா முடிவும் விட்டுடலாம். நம்மளோட செயலை செய்வோம், அது சரியோ தப்போ அவனே பார்த்துன்னு போட்டோம். எல்லா உயிரினத்தாலையும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த உலகத்துக்கு. ஆனால் அத்தனை பலனும் இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ஞானியால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளோ ஆன்மீகம், எவ்வளவோ புத்திசாலித்தனம், எப்படிலாம் வாழணும், எதை அடையணும்னு எத்தனையோ மகான்கள் சொன்ன போதனைகள். ஆனால் அந்த மகான்களுடைய வார்த்தையை இந்த பாழாப்போன மனிதனால் எடுக்க முடியல, எடுத்து வாழ முடியல. காரணம் புலனாசை, உலக ஆசை. அடுத்த தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அவன் பிறருக்காக வாழும்போது தன்னை மறந்துடுறான். தன்னை மறந்து வாழும்போது தன்னை படைத்த தலைவனை மறந்துடுறான். அந்த தலைவனை அறியன்னு சொன்னால் தன்னை உணரணும் முதல்ல. மனிதன், நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மனிதா நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நீன்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீ யாருன்னு தேடிப்பார். உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம். உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில். கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது. ஊராக தெரிஞ்சான்டா கடவுளை தேடி. ஆனால் அவன் எங்கேயுமே அந்த பேரொழியை கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டுபிடிக்க முடியாத பேரொழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் எரித்தி கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேனர். இதாண்டா சத்தியம். உனக்குள்ள நீ கடவுளை எப்போ தேடி ஒரு இடத்துல உட்காரையோ கடவுளோட நீ கூடி வாழ்வ. ஆனால் கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக சுற்றினோட கண்டுபிடிக்கவே முடியாது. நீ உலகத்தை தான் சுற்றி பார்த்துன்னு வரணும். அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான். கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடினுக்கிற. கடவுளுடைய சிலை இருக்கிற இடத்துல தான் கடவுளை தேடினுக்கிற. ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துல மறந்துட்ட. ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும். வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைப்பான்? அதனால் உனக்குள்ள கடவுளை தேடு. நீ யாருன்னு தேடு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு. உன்னை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கும்பனாலையும் முடியாது. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் உலகத்தில். அதனால் தன்னை அறியணும் முதல்ல, அப்புறம் தான் தலைவன் அறிய முடியும். தன்னை அறியாதவனுக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான். உண்மை சத்தியம். அதனால் உண்மையை தேடுங்க. உண்மையை தேடுனா இந்த உலகத்தில் நீ ஜனனம் எதால் பண்ணிய இந்த உயிரால் பண்ண அந்த உயிர் ஏணிப்படி மாதிரி அதை பிடிச்சிக்கின்னு அந்த இறைவன் தேடுங்க. உடலை பிடிச்சிக்கின்னு இறைவனை தேடுனா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. மண்ணில் போகிற உடல் இது. இதால் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடலுக்குன்னு தனித்த அறிவு கிடையாது. உயிருக்கு தனித்த அறிவுகள் செத்து போய்க்குது. ஒரு உடல் எல்லா இதுவும் இருக்குது, அதில் ஏதாவது செயல் உண்டா? அதில் அப்போ எது இருந்தால் அது செயல் புரியுது? உயிர் இருந்தால் தான் அது செயல் புரியும். அப்போ உயிர் தான் உண்மை பொருள், பொய்ப்பொருள் இது. அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா.
மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா. ஞானிகள்லாம் இந்த உடல் பொய்யின்னா, அஞ்ஞானிலாம் இந்த உடலை மெய்யின்னா, மெய்வாய் கண்மூக்கு செவின்னா. அஞ்ஞானிக்கு இதெல்லாம் உண்மையா தெரியுது, மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் பொய்யா தெரியுது. அப்போ மெஞ்ஞானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இந்த பொய்யான உடலை மறந்து மெய்யான உயிரை தேடி போனோம்னா இறைவனை பார்க்கலாம். ஆனால் இந்த உடலை நம்பி உடல் மேலே வேஷம் கட்டுறதால ஒரு பயணமும் கிடையாது. ஏன்னா நல்ல உள்ளத்தை விரும்புகிறான் கடவுள், இந்த உடலை விரும்பலை. ஆனால் உடல் மேலே எவ்வளோ வேஷம் கட்டியும் அது மண்ணோட போதே தவிர எந்த விண்ணோட போகிறதில்லை. விண்ணோட போனோன்னா உன்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. இந்த உயிரை கொண்டு எவன் ஒருத்த ஆன்மாவை அறியிறானோ அந்த ஆன்மா மட்டும்தான் விண்ணுக்கு போகும். மீது எல்லா உயிரினங்களும் மண்ணில் தான் சுற்றும். ஆமாம் சார். அப்போ இந்த உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும், உயிரை தன்னுடைய ஆன்மாவில் சேர்க்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம் பண்ணிட்டு. எல்லா மகான்களும் சொன்னாமா மனசை சாகடிட்டானா. ஏன் சாகடின்னு சொன்னான்? மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை. இங்கே உலகத்தில் மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. இறைவங்கிட்ட மனம் இருந்தால் மார்க்கமே கிடையாது. அப்போ இந்த மனசை சாகாட்சி நான் அவன் படைச்ச பொருள் அவனுக்கு அடையாளம் தந்தா இறைவன் உன்னை காந்த மாதிரி போட்டு இழுத்துறான்டான்னா. ஆனால் இந்த மனிதனுக்கு அடையாளமற்ற பொருள் மேலே நம்பிக்கை இல்லை. அடையாளம் உள்ள போல நம்பி வாழ்ந்துன்னுக்கிறான். அது கடைசி காலத்தில் ஏமாற்றத்தை கொடுக்குது. அந்த ஏமாற்றம் வரக்கூடாது. இந்த பாதையில் பயணம் பண்ணுங்கன்னு தான் இவ்வளோ 40 வருஷமா பேசின்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே அவங்களுடைய விருப்பம், இதை யாரையும் கட்டாயம். அப்போ இந்த பாதையை பயணம் பண்ணுறதும் பண்ணாததும் அவன் மனமே காரணம். ஆமாம் சார். பேசுறதும் சிவமே, எல்லாம் சிவமே, எல்லாமே சிவமயம்தான். சிவம் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஜீவன் ஒன்று இல்லை. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஜீவன் அப்படின்னா உயிர், ஜீவன்னா அது இளமை. ஆனால் இந்த ஜீவனாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா இளமையாகவே இருந்து சாகுது. ஆனால் இந்த உடல் மட்டும் முதுமை வருது. இந்த உடல் முதுமை வரும்போது இது சாகுது, அது இளமையாகவே இருக்குது ஜீவன். அந்த இளமையாகவே இருக்கப்பட்ட ஜீவன் திருப்பி பெறப்படுகிறது, திருப்பி இளமையாகவே இருந்து சாகுது. அப்போது இந்த இளமையாக இருக்கப்பட்ட ஜீவன் முதுமை அடைய வைக்கணும். அப்போ அதுக்கு உழைப்பை தரணும், அதுக்கு முதுமை வர வயசுக்கு வழிவகுக்கணும். அப்போ அது முதுமை பெறும்போது அந்த ஜீவனாகப்பட்ட இளமையில் இருந்த ஜீவன் முதுமை பெறும்போது அந்த முதுமையில் இருந்த ஜீவன் தான் சிவமாக்கப்படுது. அப்போ அந்த சிவமாக்கப்படும் போது அது எதிலிருந்து தோன்றியதோ அதிலே போய் இணையுது. இணையும் போது பிறப்பு தவிர்க்கப்படுது. கடவுள்ன்றது கண்ட இடத்துல தேடுற பொருள் இல்லை அது. அதனால்தான் சொன்னார் பட்டினத்தார், ரொம்ப அழகாக சொன்னார். கடவுள்ன்றத ஊரு நாடு பூர்வெல்லாம் சுற்றி தெரிஞ்சுன்னுக்கிறடா, ஆனால் இன்னும் உனக்கு கடவுள் தெரியலடான்னார். அதனால கடவுள் இல்லாத இடத்துல நீ வாழ முடியாதுடா, ஒரு உயிரினம் கூட வாழாதடா அப்படின்னு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருன்னா. கடவுள் என்ற பொருளை மனசில் சுமடனா அக்கில் வச்சு சுமந்துங்கிறியாடா. பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்னா, முட்டாள்கள்ரா நீங்க அப்படின்னா. காசு வரை நான் நடந்தேன், கால் எழுத்து போனேன், வாசி ஏற மறந்தேன். காசிக்கு போன கடவுளுக்கு தானே, அங்கேயும் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் கோயில் கோலம் தான், இங்கே மாதிரி தான். எங்க போனாலும் கடவுள் கிடையாது. கடவுள் உனக்குள்ள வச்சு நீ சுமந்து திஞ்சிங்கிற. அதனால நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமைக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமயத்தில் போனா கடவுளை உட்காந்துங்கிறார் வான்னு கூப்பிட்டுக்கிறேன். எங்க போனாலும் இல்லை, உனக்குள்ள உன்னை தேடு. உன்னை தேடி நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சாமி என்னுடைய தத்துவம். ஆமாம் சார். காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார் சாமி. காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார்கள். கசுந்துருகும் மனம் இல்லாது உயிர் பிழைப்பதும் இல்லை, பயிர் தலைப்பதும் இல்லை. எங்க கசுந்துருகிறது? நம்ம வெளியே கண்காணிப்பு புலன்கள் வெளியே பாயிற வரைக்கும் மனம் கசியாது. ஆமாம் சார். ஒவ்வொரு ஊரையும் நம்ம தேடும்போது, ஒவ்வொரு காட்சியும் நம்ம காணும்போது மனம் கசியாது. ஆனால் எப்பொழுது மனம் உள்ள நின்று தன்னையே தான் வருந்த ஆரம்பிக்குதோ அப்போ கசிய ஆரம்பிக்கும். மனம் எப்போ கசிய ஆரம்பிக்குதோ அப்போ கடவுள் வந்து நிற்பான். ஆனால் நம்ம மனசை கசைய விட்டதே கிடையாது. நம்ம தான் காட்சி பொருள்களை கண்டுக்கின்னு தெரிகிறோம். மனம் எங்க கசியது? அதனால மனசை கசிய விடணும், மனசை உருக கற்றுக்கணும். அதனால தான் சொன்னார் இது அருணகிரி,
ஏதோ கோவிலுக்கு போறடா, ஒரு முருகனுடைய சிலை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு வேல் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மயில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது. கடவுளுக்கு இத்தனை பொருள்கள் தேவையா? இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது? காட்சி பொருளா இல்லை நிஜ பொருளா அப்படின்னு கேள்வி கேட்டாருக்கு. அவர் சொல்றாரு, எல்லாம் நிஜண்டான்றார். கல்லுன்ற முருகனுடைய சிலையை நீ கல்லா நினச்சின்னா அது கல்லாவே இருக்குண்டா, அதை கடவுள் நினச்சின்னா அது கடவுளாக ஆகிடும். ஆனால் நீ உன்னுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா அந்த கல் உருவுற மாதிரி நீ நினைக்கணும்னாரு. அதனால் சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபதி. என்ன இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றும் இல்லைடா, ஒன்று தவிர எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு இறைவனாண்ட கேட்டான். ஆனால் நான் டூரிஸ்ட் மாதிரி போய் சுற்றிக்கின்னு வந்து கடவுளை தேடுறேன்னா ஒருபோதும் தேட முடியாது. இருக்கிற இடத்துலையே தேடணும், போட்ட இடத்துலையே தேடினா தான் கிடைக்கும். ஆனால் போகிற இடமெல்லாம் தேடினா கிடைக்காது. அதனால் எந்த ஊர் போனாலும் கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான். அந்த இளமையாக இருக்கிற கடவுளை முதுமையாக பண்ணு. நாரணன், நாரணன் மனுஷன் இல்லையா? அப்போ இந்த நாரணனா இருக்கிற மனுஷன் நாராயணனா மாறணும். அப்போ இந்த நாரணனா இருக்கிற மனுஷன் நாராயணனா மாறணும்னா இந்த நாரணனா இருக்கிற நாராயணனை முதுமைப்படுத்தணும். முதுமைப்படுத்தும் போது தான் நாரணன் வந்து நாராயணனா மாறுவான். நாராயணன் கடவுள், நாரணன் மனுஷன். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தான் நெருங்கிய பந்தம் இந்த உலகத்தில். ஆனால் மனுஷன் அதை மறந்துட்டு வாழ்ந்து நிற்கிறான். காரணம் என்ன அப்படின்னா புலன்களினுடைய இயக்கம், மனத்தினுடைய ஆதிக்கம், சொந்தத்தினுடைய உறவுகள், இத்தனையும் அவன் கடவுளை நெருங்க முடியாத தடுத்துக்கு நிற்குது. ஆனா இத்தனையும் தூர போட்டு கடவுளை நெருங்கு, நாராயணனுக்கு நாராயணனா மாறிடுவான், ஜீவன் சிவமா மாறிடும், நீ இறைவனாவே மாறிடுவ. இதுதான் சாமி உண்மை. கடவுள் படைக்கும் போது மனுஷனை எந்த அப்பழுக்கு இல்லாம படைச்சான். ஆனா இவன் ஆசைன்ற சேத்துல விழுந்துட்டு அந்த சேரெல்லாம் பூசிக்கணும், ஆசையை வளர்த்துக்கணும். ஆசையை வளர்த்துக்கினதால படைச்சவனை மறந்துட்டான், படைக்கப்பட்டதெல்லாம் பார்த்துன்னுக்கிறான். ஆனால் எந்த படைக்கப்பட்டதெல்லாம் இவன் பார்த்தானோ, இவன் எதையெல்லாம் படைச்சானோ அத்தனையும் படைக்கப்பட்டதையும் படைச்சதையும் மறந்துட்டு படைச்சவனை நோக்கி ஒரு நாள் பயணம் இருக்குது. அந்த பயணத்துக்குள்ள படைச்சவனை மனசில் நிறுத்துங்க, படைச்சதெல்லாம் தூக்கி போடுங்க. நீ படைச்சது எதுவுமே உங்கூட வரப்போவதில்லை. ஆனால் படைச்சவனை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். ஜாதி மதங்கள் படைச்சது, ஜாதி படைச்சதுக்கு காரணம் உண்டு. ஆனால் ஜாதின்றது இன்னைக்கு அரசியல் ஆகி போய் கூத்தாடிக்கின்னு. ஜாதின்றது தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது. இப்போ ஒரு பறையன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜாதியே கிடையாது. பறையன் சொல்றது ஊர் சொல்றவன், பறை சுற்றவன்றது அர்த்தம் தான் பறையன். பறையன்ற ஒரு ஜாதி ஒண்ணு கிடையாது. பிறப்பால் அவன் மனிதன் தான், பிறப்பால் அவன் குழந்தை தான், பிறப்பால மனிதன் தான், பிறப்பால முதையன் தான். அப்படி ஒரு ஜாதியே பிறப்பால வந்தது இல்லை. தொழில், அது பறையன்றது ஒரு தொழில். அந்த தொழிலுக்காக அவனுக்கு வச்சுக்குது. இப்போ நீங்க போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவான், ஒரு பூசாரின்னுவான். நீ மனுஷன் தானே, உன்னையா பூஜாரின்னு. அப்ப நீ போட்டுங்கிற வேஷத்துக்கு உனக்கு பூசாரின்னு பேரு. நான் போனா ஒரு சாமியாருன்னு போறேன், நான் மனுஷன் தானே, என்னையா சாமியாருன்னு சொல்லணும். நான் போட்டுங்கிற வேஷத்துக்கு என்ன சாமியாருன்னு சொல்றான். அந்த மாதிரி அவன் செய்யற தொழிலுக்கு தான் ஜாதி வைக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது, ஆபீஸ்ல இப்போ 1000 பேர் வேலை செய்யறான். ஒரு எஸ்எஸ் இருக்கிறான், ஒரு சார்ஜ்மேன் இருக்கிறான், ஒரு ஸ்கில்டு இருக்கிறான், ஒரு வெல்டர் இருக்கிறான், ஒரு ஃபிட்டர் இருக்கிறான். இத்தனை ஜாதி எதுக்கு அங்க? எல்லாருக்கும் தொழிலாளின்னு வச்சிடலாமே. ஆனா இந்த ஜாதி பிரிச்சது, விவசாயம் பண்ணா கவுண்டன், முதலியாருன்னா தூது சொல்றவன், கணக்கு பிள்ளைன்னா அந்த ஊர்ல எவ்வளவு நிலம் இருக்குது, யார் அது இருக்குன்னா அவன் கணக்கு போட்டு வைக்கிறவன். இது ஜாதின்னு ஆக்கிக்கணும். இதனால வந்தது ஜாதி. ஜாதின்றது தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது. இப்போ ஒரு தச்ச வேலை செய்யறவனுக்கு பேர் கார்பெண்டர், ஆனா அவன் ஜாதியால கார்பெண்டரா இல்லை. ஒரு தையல் தொழில் செய்யறவனுக்கு அவன் டெய்லர்னு பேர், அவன் ஜாதி டெய்லரா? தொழில்.
பார்பர் வேலை செய்கிறவனுக்கு முடி திருத்துறவனுக்கு நாவிதன்னு பேர். அவனுக்கு நாவிதன் ஒரு ஜாதி இருக்குதா? வருமானத்தில் ஜாதின்றது மனித ஜாதி மட்டும்தான் உலகத்தில். ஆமாம் சார். மீதி ஜாதி எல்லாம் தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது. மதம்ன்றது நன்மையை செய்யறதுக்காக சேர்க்கப்பட்டது மதம். ஆனால் இன்னைக்கு மதம்ன்றது மதம் மாரி நய மதம் பெருசு மதம் பெருசுன்னு வெட்டுக்கூத்துல போயின்னுக்குது. ஆமாம் சார். மத அமைப்பு ஏற்படுத்துறது தனி ஒரு மனிதனால நன்மை செய்ய முடியாது, ஒரு கூட்டு சேர்ந்தா நன்மை செய்ய முடியுன்றதுக்காக மதங்கள் ஏற்பட்டது. மதத்தால கடவுளை அடைய முடியாது. மதத்தால நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம், ஆனா கடவுளை அடைய முடியாது. மனத்தால மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். அப்ப அந்த மனசை சீர் பண்ணுங்க, கடவுளை அடையும். ஐயா கொடுக்குற பாடத்துக்கு பேர் சாகா கலை. ஆனால் ஐயா இப்போ ஐயா கொடுக்குற கலை பேரே சாகா கலை. அப்போ ஐயா கொடுக்குற கலை பேரே சாகா கலை. ஐயா இப்போ இருக்கணுமா இல்லையா? சராசரி மனுஷனுடைய சமாதிக்கும் ஐயாவுடைய சமாதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு பணக்காரன் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணக்காரன்றது அர்த்தம் என்னன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை என்னால் கொடுக்க முடியும். நானே பிச்சைக்காரன், ஆனால் நான் எல்லாரும் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? என்கிட்டயே ஒன்றும் இல்லை, எனக்கே யாராவது கொடுப்பாங்களான்னு உட்காந்துக்கிறேன், கொடுக்க முடியாது இல்லையா? அப்போது சாகா கலையை யாரால் கொடுக்க முடியும்னா சாகாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான், அந்த நிலையை யார் எட்டி பிடிச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலையை கொடுக்க முடியும். நாளுக்கு ஒரு வேஷம். ஏன் ஒரு மனுஷன் எவ்வளோ பக்குவமாகறான்னு யாரும் காலண்டர் ஒரு அடையாள அட்டைலாம் யாருக்கும் கிடையாது. இவர் பக்குவமானவரா பக்குவம் இல்லாத எதை வச்சு தெரிஞ்சுப்ப? எதையும் செய்ய முடியாது. நீ பக்குவப்பட்ட மனுஷனா, நீ செய்யக்கூடிய பாடம் உன்னை பக்குவப்படுத்திக்குதான்னு நீ பேசக்கூடிய பேச்சில் தெரிஞ்சிடும், நீ செய்யக்கூடிய செயலில் தெரிஞ்சிடும். இந்த ரெண்டுத்துலேயுமே உனக்கு பக்குவம் இல்லைன்னா நம்மளால் எப்படி இதை கொடுக்க முடியும்? அப்போது யாரால் இதை கொடுக்க முடியும்னு சொன்னால், யாரால் சாகாமல் இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் இந்த சாகா கலையை கொடுக்க முடியும். மற்றவங்களாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கலாம். ஐயா சொன்னார், இந்த உடலை விட்டு நான் 1000 முறை வெளியே போனேன், 1000 முறை உள்ளே வந்தேன்றாரு. இது யாரால் முடியும்? நாம் என்னைக்காவது போய்க்கிறோமா? என்னைக்காவது வந்துக்கிறோமா? ஊட்டையே தாண்ட தெரியாதவன் நம்மளால் இந்த இவ்வளோ பெரிய கதையை சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்போ யாருடைய துணை கொண்டு இதெல்லாம் நடக்கும்? எந்த மகானும் சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில் எந்த மகானும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஐயா சொன்னார். என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதனால் என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் நான் என்னோட அருளை கொடுப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் யாரும் சொன்னதில்லை. எல்லா மகானும் சமாதி அடைஞ்சிக்கிறாங்க. மேலேருந்து பார்த்து சிச்சின்னு இருப்பாரு. டேய் நான் இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க, இங்கே தான் இருந்து மேலே தான் சிச்சின்னு இருப்பாரு. அப்போது இவ்வளவு போல்டாக இது வரைக்கும் எந்த மகானும் சொன்னதில்லை. எல்லாரும் சமாதி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, இங்கே தாண்டா இருப்பேன், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியும்னு அதையும் அடக்கத்தோடு தான் சொன்னார். இந்த உலகத்தில் யாருக்குமே அது ஒன்று தான் தெரியாது, மற்ற எல்லாமே தெரியும். வாய்ஸ் அவடால் பேர் வழி இந்த ஊரில் 1000 பேர் இருக்கிறான், ஆனால் அதெல்லாம் ஊர் போய் சேர்ந்துடாது. அப்போது யாரால் எதை கொடுக்க முடியுமோ அதை தான் சொல்லுது. நாம் எல்லாமே தெரியும், நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். ஊரில் 1000 பேர் 1000 கதை சொல்லுவான். நான் இன்னைக்கு நாளைக்கு போய் இந்த மலையை தூக்க போகிறேன் அப்படின்னு ஊரை கூட்டுற கதை தான். எப்படிடா தூக்க போகிற? நீங்கள் தூக்கி வச்சா நான் தூக்கிடுவேன் அப்படின்ற கதையே ஆகிடக்கூடாது. அப்போ கேட்கக்கூடிய நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்மனா அவ்வளோ முட்டாளா? யாரால் எதை கொடுக்க முடியும்? நமக்கு ஒரு தீக்குச்சி பட்டாலே சுருந்து சாமி, ஆனால் நெருப்பு மதிக்கிறாங்களா? அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பக்குவம் எப்படிங்கேருந்து வந்தது? அந்த ஒரு நொடியில் தான் அந்த பொருளை உள்ளே வர வச்சுட்டான். அதனால் இந்த உடம்புல எது பட்டாலும் அவனால் உணர முடியல. அதுக்கே அவனோட துணை வேணும்னா இந்த மரணத்தை வெல்லக்கூடிய இந்த பாடத்தை கொடுக்குறது யாரோட துணை வேணும்? அந்த துணை கட்டாயிடுச்சுன்னா எங்கே நீங்கள் கொடுக்குறது? எல்லா சப்ளையும் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது, ஒயர் மட்டும்தான் இங்கே இருக்குது. அங்கே இருந்து இங்கே கரண்ட் வந்தால் தான். நடுவில் கட்டாயி போச்சுன்னா எலி கிடைக்கும், பூனை கிடைக்கும், எது ஒன்றா கிடைக்குமே. எலியும் பூனையும் சொன்னது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட கர்மா தான். நம்மளை அதிபுத்திசாலியாக்கி நான் எதை ஒன்றா என்னால் செய்ய முடியுன்ற ஒரு தூண்டுதல் பண்ணி நம்மளை நம்ம பாதையிலேருந்து விளக்க வைக்கும். ஆனால்
நான் ஒழுங்காக பாடம் பண்ணியிருந்தேன்னா இப்படி ஒரு நாள் வந்தால் கூட என்னால் தடம் மாறாமல் நிற்க முடியும். அப்போ என்னோட செயல் காட்டிடும். நான் ஒரு சராசரி என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்லது கெட்டது தெரியும். யார் சரியாக பேசுகிறா, யார் தப்பாக பேசுகிறான்னு நம்மளால் உணர முடியும். அப்போ நாம் தெளிவாக இருந்தால் இதெல்லாம் சரியாக போடும் சாமி. சரிங்களா? இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஒரு யோகிக்கு எத்தனை மணி நேரம் சமாதி ஆகி எத்தனை மணி நேரம் ஆனால் கூட அவருடைய ஆசன வாய் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு அடுப்பு எரிஞ்சு இருந்து நம்ம தொட்டால் எப்படி இருக்கும் அனல், அதே அனல் அதே தீச்சன்யம் அந்த ஆசன வாயில் அப்படியே இருக்கும். அது எத்தனை மணி நேரம் ஆனாலும். அடுத்து என்ன தெரியும்? தன்னோட மூச்சை நாம் இங்கே கேசரி முத்திரன்னு ஒன்று பண்ணின்னு இருக்கோம். அது எதுக்காக? என் மூச்சை எனக்குள்ள தக்க வைக்கிறதுக்கான ஒரு வழி. என்னோட ஜீவனை எனக்குள்ளே ஒடுக்கும் போது அந்த நிலையில தான் என்னால் உட்கார முடியும். ஒரு சராசரி மனுஷனால் சாகும்போது கேசரி முத்திரையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஒரு அறிகுறி. இது எல்லா அறிகுறியும் நம்மளோட தெய்வத்தை அன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் உணர்ந்தோம். அதனால தான் இன்னை வரைக்கும் தெய்வம்ன்றோம். ஏன்னா அங்கே இருக்கார் அவர். இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு முன்னாடி அவர் வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. அப்போது இருக்கிற ஒருத்தனால தான் என்றைக்குமே நம்மளை இருக்க வைக்க முடியும். சாவ போகிற எல்லாராலையும் நானும் கடலில் ஊந்து நம்மளை நம்பி வரவங்களையும் கடலில் பிடிச்சி தள்ளி விடக்கூடிய சூழ்நிலை தான் வந்துடும். போகக்கூடியவங்க தெளிவாக போங்க, தப்பிச்சு போகக்கூடியவங்க வாங்க. யாரும் இங்கே கட்டாயமே கிடையாது. நல்லது கெட்டது அவங்களால சிந்திக்க முடியும். நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நாம் தான் பொறுப்பு. நல்லதை நோக்கி போனால் அதுக்கான பலம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். கெட்டதை நோக்கி போனால் அதுக்கான வினையும் நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். யாரும் காப்பாற்ற முடியாது சாமி. அப்போ மகான்கள் யார், சமாதி நிலைனா என்ன, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கினா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நாம் எப்போவுமே தெளிவாக இருக்கும் சாமி. இது தெரியாதவனுக்கு என்ன ஒன்றா கதை சொல்லிக்கலாம். சரிங்களா? அதனால் அவங்க யார் வேணால் என்ன ஒன்றா சொல்லிக்கிட்டோம். அவங்க ஒரு வாழ்க்கை தேர்ந்து தான் அவங்க போட்டோம். நாம் நம்மளோட விஷயத்த தெளிவாக இருப்போம் சாமி. நம்மளை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் ஐயாவோட பாடத்தை ஐயா என்ன சொன்னாரோ அதை கொடுப்போம். மற்றதெல்லாம் ஐயா பார்த்துக்கிட்டோம். அது அவர் தான் பொறுப்பு. ஏன்னா இது ஐயாவோட கலை. இது யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது. இது அவருடைய சொத்து. ஏன்னா சுயமாக உணர்ந்து சுயமாக கொடுத்த பாடம். சுயமாக யாரால் சாமி விட முடியும்? சதா சர்வகாலமாக யாரால் தவமாக இருக்க முடியுமோ, யார் தவத்தில் இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் சுயமாக உணர முடியும். பாடத்தை கொடுத்தாலே அந்த பாடத்தில் என்ன சாமி ஆச்சுன்னா சொல்ல முடியலையே. அப்போ நம்மளால் எப்படி சுயமாக வேற உணர்ந்து பாதியை சொல்ல முடியும்? ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எல்லாம் திருமூலர் சொல்கிறாரு. திருமூலர் பாடலில் இருக்குது. நாதம் இப்படிலாம் உருவாகும்பா, இதை பண்ணால் உன் உடம்புல தசநாதமும் உருவாகும் அப்படின்னு திருமூலர் சொன்னார். திருமூலர் என்ன சொன்னாரோ அதை ஐயா ஒருத்தர் பாடமாக கொடுத்துக்கிறாரு. திருமூலர் பாடம் கொடுக்கல, இதை பண்ணால் இது வரும்லாம் அவர் சொல்லலை. உன் உடலுக்குள்ள உன்னால் இதை உணர முடியும், உணர்ந்துக்கன்னு சொல்லி இதெல்லாம் இருக்குதுப்பா உன் உடம்புக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஆனால் எப்படி நான் உணர்றது? அப்போ திருமூலர் சொன்னக்கூடிய விஷயத்த என்ன ஒருத்தர் உணர வைக்கிறாருன்னா அப்போ அவர் யார், யாராக இருக்க முடியும்? திருமூலரோட வழித்தோன்றல் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். புரியுதுங்களா? இதே திருமூலர் 3000 பாடல் எழுதுறாரு. 3000 பாடல் எழுதிட்டு அவர் எங்கேயோ தூக்கி போட்டு போயில, திருவாவடுதுறையில் கொடி மரத்துக்கு கீழே மண்ணை தோண்டி ஒரு பள்ளத்தை தோண்டி புதைச்சி வச்சுறாரு. அவர் வேற எங்கேயும் வைக்கல, பள்ளத்தில் புதைச்சி வச்சுட்டு எதை உழைச்சி ஒரு 3000 பாட்டையும் புதைச்சி வச்சுட்டு அவர் போயிட்டார். அவர் போய் எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் யார் வர்றது? திருஞான சம்பந்தர் வராரு. அதே திருவாடுதுறைக்கு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு? அவர் உள்ளே வந்தோடனே அவருக்கு சில விஷயங்கள் புரியுது. இந்த இடத்துல விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது, இந்த இடத்துல உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வழி இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அவரை திருஞான சம்பந்தரால தான் திருமூலரோட பதிகம் வெளியே வந்தது. திருஞான சம்பந்தர் இல்லைன்னா அது அப்படியே தான் போயிட்டுருக்கோம். அவரு தான் அந்த கொடி கம்பத்துக்கு கீழே இருக்கிற அந்த திருமூலர் அந்த திருமந்திரத்தை வெளியே எடுத்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் திருஞான சம்பந்தர்.
அப்போ இறைவன் கிட்டேருந்து வந்த அந்த சாகா கலையை யாரால கொடுக்க முடியும்? திருமந்திரத்தை எடுக்க ஒரு திருஞான சம்பந்தர் வந்தா மாதிரி சாகா கலையை சிவங்கிட்டேருந்து வந்த அந்த கலையை நம்ம ஐயா மாதிரி ஒருத்தரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். வேற எந்த கொம்பனாலையும் யாரும் கொடுக்கவே முடியாது. இது சத்தியம் தாங்க. சரிங்களா?